குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. உயிர் எல்லாருக்கும் ஒன்று தானே, பெண்களுக்கு வேறு உயிர் இருக்குதா? அப்புறம் அவங்களும் அம்மா உருவம் தானே, நீயும் ஒரு உருவம் தானே. ஆண் பெண்ணுன்றது எதை வச்சு சொல்கிற? உடலினுடைய அமைப்பு தானே ஆண் பெண்ணு. உள்ளகிற ஆன்மா ஆண் பெண்ணா? உள்ளகிற உயிர் ஆண் பெண்ணா? உள்ளகிற விந்து ஆண் பெண்ணா? இல்லையே. அப்போ எல்லாம் ஒன்று தானே, ஒரு உருவம், ஒரு பொருள் தானே. அது உருவ தோற்றங்கள் தானே ஆண் பெண்ணு நிர்ணயிக்கிறோம். உள்ளகிற பொருள் ஒன்று தான். நான் உடலுக்கு உபதேசம் கொடுக்குறதே கிடையாது, நான் உயிருக்கு உபதேசம் கொடுத்துங்கிறேன். அது ஆணும் பெண்ணுன்றதெல்லாம் இங்கே அவசியமற்ற பேச்சு. அதனால் எல்லாருக்கும் ஒன்று தான். கடவுள் அடையணுன்றது ஆண் தான் அடையணும்னு அவசியம் கிடையாது, பெண்ணும் அடையணும். அவளுக்கும் முக்தி வேணும், அவளுக்கும் மோட்சம் வேணும். அப்புறம் அதென்னா ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டம், எல்லாம் ஒன்று தான். கடவுள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிக்கும் ஒன்று தான். அதனால் அதை அடையிறது தான் இந்த ஆசிரமத்தினுடைய வேலை. அதுக்கு ஆண் பெண்ணெல்லாம் அவசியமே கிடையாது, எல்லோரும் ஒரே நிலை தான். நான் இங்கே உபதேசம் கொடுக்கும்போதே சொல்லுவேன், வாசப்படி கண்ணாண்ட நீ ஆண் பெண்ணுன்றதெல்லாம் மறந்துட்டு வா, இங்கே வந்தீங்கன்னா குரு சீடம் 2 ஒரே நினைப்பு தான் இருக்கணும்னு சொல்லுவேன். அதனால் இங்கே ஆண் பெண்ணெல்லாம் அவசியமற்ற வேலை. சொல்லுங்கள். ஆன்மீகத்தில் நம்ம தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். பட் கடவுள்னு வச்சுருந்தோன்னா 3 சொல்கிறாங்க. கடவுள் வந்து எங்கேயுமே இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்தவர், அறிகின்றவர், அதே மாதிரி எல்லாவற்றையும் விட அதிகமான சக்தி வாய்ந்தவர். ஸோ அப்போ நம்ம வந்து மனுஷங்க, அப்போ நம்ம வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு என்லைட்டன்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு வச்சுருந்தேன்னா நான் வந்து இந்த 3 குவாலிட்டிஸுமே என்கிட்ட வந்து இருக்குமா? நீ இருக்கணும்னு முதல்ல விரும்பணும். என்கிட்ட இருக்குமா இருக்காதான்ற சந்தேகத்தில் இருக்கும்போதே இருக்காது. இந்த 3 குவாலிட்டியும் எனக்கு தேவை, நான் இந்த 3 குவாலிட்டிலையும் நிற்கணும், எனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், அந்த இறைவனை நான் தேடி அடையணும். மனுஷனாக இருக்கிற வரைக்கும் உனக்கு சக்தி கிடையாது. மனுஷன்லேருந்து மாறுபட்டு இறைவனோட கலக்கும்போது உனக்கும் அந்த சக்தி உண்டு. அதனால தான் நான் சொல்லின்னுக்கிறேன், கடவுள்ன்றது வெளியே இருக்குதா இல்லையா அது அப்பாற்பட்ட விஷயம். நீ இருக்கிற பார், நீ பேசுகிற பார், உனக்கு நீங்கள் வந்த பார், இது எது இட்டுன்னு வந்தது, எது பேசுது, இப்போ கேட்ட கேள்விகள் எது கேட்டுது? கடவுள் தான் கேட்டுது. கடவுளுன்ற பொருள் உங்கள்கிட்ட இல்லைன்னா உனக்கு பேச்சுன்ற ஒரு பொருளே கிடையாது. அதனால் இந்த 3 சக்தியும் எனக்கு வேணும், நான் அடையணுன்ற முயற்சிகளை பண்ணு. எனக்கு இருக்குமா இருக்காதா, இது வருமா வராதான்னு சந்தேகப்பட்டீங்கன்னாவே நீங்கள் அதில் பின்வாங்கிடுவீங்க. அதனால் என்னால் முடியும் அப்படின்ற வைராக்கியத்தை கொள்ளுங்க, கண்டிப்பாக முடியும். அதனால உனக்குள்ள வச்சு கடவுள் அனுப்பிச்சிட்டாரு. அப்போ அந்த கர்மங்களை நீ என்ன பயன்படுத்தின? எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை வெட்ட போகிற கோபத்தில் அவனை வெட்டினா அவன் குடும்பம் போயிடுச்சு, அவன் குடும்பம் அழிஞ்சு போயிடும். அந்த குடும்பத்துக்கான அதாவது வந்து வருமானத்துக்கான ஆதாரம் அவன் தான். அவனையே வெட்டிட்டா அந்த குடும்பம் நடுத்தருவில் நிற்கும். இது பாவ செயல். அவன் ஏதோ சொல்லிட்டு போகிறான், நம்ம அதை செய்ய வேண்டாம் போட்டோன்ற மாதிரி அந்த மனசை வச்சு அறிவை வச்சு தெளிவாக சிந்திச்சு மனுஷனாக வாழ தெரியாமல் மிருகமாக ஆகிட்டு நீ போய் வெட்டினா இறைவன் வந்து தடுப்பாரான்னா தடுக்க மாட்டார். ஏன் காரணம்னா இங்கே இருவினையும் இருக்குது, நல்வினை தீவினை செய்யறதுக்கு. இருவினை இருக்கிறதால நீ என்ன செய்யறியோ அதுக்கான பலன் உனக்கு உண்டு. நீ இந்த பலனை பெற்றதுக்கு அப்புறம் தான் அடுத்த பிறவி அமையும் போது அந்த பிறவியில் நீ இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதுக்காக தான் வந்திருக்க. அதனால உன்னை தடுத்து நல்வழிப்படுத்தி உன்னை மோட்சத்துக்கு அனுப்புறது அவர் வேலை இல்லை, அவர் வேலை இல்லை. அது நீ பக்குவப்படணும். வினை போகமே ஒரு தேகம் கண்டாயின்றாங்க. அப்போ இந்த வினை போகமே தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் திணை போதளவும் நில்லாது கண்டாயினும் போது வினையை ஒழிச்சிக்க வந்த நீ மீண்டும் மீண்டும் வினையை செய்து பிறவியை சுழற்சிங்கிற இந்த சங்கிலியில சுற்றி மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விதிப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற உன்னோட மதியை பயன்படுத்தி இந்த விதியிலிருந்து தப்பிச்சு மனிதனாக வாழ்ந்து வினை பயனை தொலைச்சி இறைவனோட ஐக்கியமாகறதுக்கான அனைத்து வேலையும் அனைத்து சக்தியும் உனக்கு கொடுத்துருக்கார். அறிவுன்னு ஒன்று, அதை பயன்படுத்தி நீ தெரியணுமே தவிர இறைவன் வந்து ஒவ்வொன்றும் இது சரி இது தப்பு இது செய்யாத இதை செய்யலாம்
அவர் சொல்ல மாட்டாரு, அது அவர் வேலை கிடையாது சாமி. சொல்ல வேண்டாம். பட் ஆனால் வந்து எனக்கு சக்தி கொடுக்குறது ஆன்மா தான். எந்த செயலை மனம் நினைக்கிறதோ அதை செயல்படுத்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து நீங்க இந்த உள்ள இருந்தா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 4 நாளைக்கு சாப்பிடாம இருங்க, சக்தி எங்கிருந்து கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். 4 நாளைக்கு சாப்பிடாத சாமி, அப்புறம் அவரே வந்து சக்தி கொடுப்பாரு. முதல்ல அவர் உள்ள இருக்கணும்னா நீ தான் அவருக்கு சக்தி கொடுக்கணும். ஒரு சேனம் அதெல்லாம் கிடையாது. அதாவது அதெல்லாம் கிடையாது சாமி. அது எப்படி அப்ப வினை எப்படி நீ அனுபவிப்ப? வினை எப்படி உனக்கு வந்து சேரும்? இங்க ரெண்டுமே இருக்குல்ல, நல்வினை தீவினைன்னு ரெண்டும் இருக்க. அது எப்படி நீ எடுத்துன்னு வருவ? நீ எடுக்கிறதுக்காக தான் பிறவிங்க. பிறவி இந்த உடல் எடுத்துட்டு வந்ததை இங்க இருக்கக்கூடிய நல்வினை தீவினையை அனுபவிக்க வந்திருக்கிற. அனுபவிக்கணுமே தவிர நீ வந்து இதை உன்னை நல்வழிப்படுத்திட்டா அப்போ நான் தீவினை இங்கேயே இருந்துடும், நல்வினை மட்டும் நீ எடுப்பியா? அப்படி அது வந்து முரண்பாடான விஷயம். எது பண்ணாலும் சரி சாமி, அதெல்லாம் கிடையாது சாமி. உன்னை யார் நம்ப சொன்னாங்க? அதெல்லாம் கிடையாது. உன்னை யார் நம்ப சொன்னாங்க? நீ வந்து இறைவனை நம்புறவங்க செயலே செய்யக்கூடாது, செயலே செய்யக்கூடாது, செயலற்ற நிலையில இருக்கணும். நீ செயல் செய்யறேன்னா உன்னையே நம்பி இருக்கிறேன்னு அர்த்தம். நீ இறைவனை நம்பலன்றது தான் அர்த்தம் அதுக்கு. அதனால அவர் பொறுப்பேற்றுக்க மாட்டாரு. சரண்டர் ஆகிறவங்க என்னன்னா செயல் செய்ய மாட்டாங்க, எந்த செயலையும் தவிர்த்துருவாங்க. எல்லா செயலையும் தவிர்த்து எனக்கு எதுவும் வேணாம், இறைவா நீ உண்டு நான் உண்டு, அப்படியே உக்காந்துருவாங்க. சோறு தண்ணி சாப்பிட மாட்டாங்க, ஆகாரம் கிடையாது. அவங்க பாட்டுக்கா இறைவா நீயே கதி, நான் பொழைச்சாலும் செத்தாலும் இனி நீ தானே சரண்டர் ஆனா அப்போ நீங்கள் சொன்னது நடக்கும். ஆனால் நம்ம நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்றோம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், நம்ம வேலைக்கு போகணும், சம்பளம் வாங்கணும், நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டு ட்ரிம்மாக இருக்கணும், டை அடிச்சிக்கணும் தலையில். இதெல்லாம் தெரியும் போது இறைவனுக்கு எங்கே நீ சரண்டரு கிடையாது. நீ தனிச்சா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, உனக்கு அந்த உதவியெல்லாம் செய்வான். சரண்டர் ஆனவங்களுக்கு அதை செய்வார் இறைவன். உன்னால் முடியுன்றது கிடையாது, செய்ய மாட்டார். சரி சரி. நான் ஒரு மனநோயாளி. ஏன் யார் சொன்னது? நீங்களே எப்படி அதை சொல்லுவீங்க? இல்லை 20 வருஷமா மாத்திரை சாப்பிட்றதால மனநோய் இல்லை. நிறைய பேர் நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, எல்லாருமே மனநோயாளிகள் தான் இங்க இருக்கக்கூடிய மொத்த பேரும். அதை புரிஞ்சுங்க முதல்ல. நீங்க மட்டும் மனநோயாளிகள் கிடையாது. நான் கூட அப்படிதான். இங்க உட்காரணும், இது எனக்கு மனநோய். அவங்க இதெல்லாம் கேட்கணும், அவங்களுக்கு மனநோய். வேலை விட்டு யாருன்னா இங்க வருவாங்களா? எல்லாருக்கும் போன ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாமா? எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்துக்கிறாங்க பாருங்க. இவங்களாம் மனநோயாளி இல்லை, பின்ன இவங்களுக்கும் மனநோய் இருக்குது, எங்களுக்கும் மனநோய் இருக்கு. அதெல்லாம் உண்மை கிடையாது சாமி. உனக்கு யாராவது சொன்னா ஒத்துக்காத, நீ மனநோயாளின்றதெல்லாம் சொல்லாத. அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. உலகத்துல இங்க பிறந்த அத்தனை பேரும் மனநோயாளிகள். யாருக்கும் ஒருத்தர் ஏதோ மேல அந்த ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஈர்ப்பு இருக்கிற அத்தனை பேரும் மனநோயாளி தான். இப்போ எல்லாருக்கும் பணத்து மேல ஒரு ஈர்ப்பு இருக்கா? பணத்தை பார்த்தா யார் வேணாம்னு சொல்லுவாங்களா? யாராவது ஒரு 2 கட்டு கொடுத்தா யாராவது எனக்கு வேணா சமயம் இங்க எல்லாரும் பார்க்குறாங்க மறுப்பாவா வாங்கிக்கிறேன்னு நான் சொல்லாமே தவிர, ஆனா வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்போ ஏதோ ஒரு வகையில அப்போ எல்லாருமே ஒரு வகையில மனநோயாளிகள். அதை புரிஞ்சுங்க. நீங்க இனி அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது. விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்க QR கோடு இருக்கு, அதுல உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை